الله أكبر 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى الله أكبر سمع الله لمن حمده الله أكبر 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين هل أتاك حديث الغاشية
وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم ولقد بعثنا في كل أمة رسولا أن يعبدوا الله واجتنبوا الطاغوت. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெருநாளிலே கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற தாய்மார்களே, சிறியோர்களே, கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய என் அன்புக்கும் உரிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும்.
அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதியுள்ள ஒரே இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்து விதமான கடவுள்களும் நம்பிக்கைகளும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று உறுதியாக சான்று பகர்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்றுகிற அதற்காக முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, இந்த நோன்பு பெருநாள் தினத்திலே மீண்டும் ஒரு முறை அல்லாஹுவை துதித்தவனாக அவனை புகழ்ந்தவனாக இந்த குத்துபாவிலே நான் சில செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இந்த மனித சமுதாயத்தையும் ஜின்னினத்தையும் அவர்கள் எனக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மனித சமுதாயத்திடம் நான் எந்த உணவையோ ஆகாரங்களையோ நான் எதிர்பார்க்கவில்லை என்றும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆனால் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மனிதன் அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை தவிர வானம், பூமி, மரம், மலைகள், நட்சத்திரங்கள் இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றன. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிற போது, அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். இந்த வானம் பூமியில் இருக்கின்றவைகள், வஷம்சு வல் கமர் சூரியன் சந்திரன், வன் நுஜூம் வல் ஜிபால் நட்சத்திரங்கள், மலைகள், வஷஜர் மரங்கள், வத்தவா கால்நடைகள், வகஸீருன் ஹக்க அலைஹில் அஸாப் வகஸீருன் மினன் நாஸ் மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை தவிர உள்ளவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற போது வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். இந்த வானம் பூமியில் இருக்கிற அனைத்துமே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டது. தௌஅன் வ கர்ஹன், அது விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டது என்ற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே இறைவனுடைய அடிமைகளாக இந்த உலகத்திலே மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய நோக்கமாக இருக்கிறது. சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே இறைவன் இந்த மனித சமுதாயத்துக்கு, தன்னை அடிபணிகிற சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பை சுமத்தி இருக்கிறார். அந்த பொறுப்பை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த பொறுப்பு என்னவென்றால், இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அனுப்பிய ஒவ்வொரு நபிமார்களும் சுமந்து கொண்ட பொறுப்பு. இந்த உலகத்திலே வந்த ஒவ்வொரு மனிதர்களும், நபிமார்களுக்கு பின்பற்றியவர்களும் சுமந்து கொண்ட ஒரு பொறுப்பு. மனித சமுதாயத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு அமானிதம். நான் பல சந்தர்ப்பங்களில் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த அமானிதம் என்கிற இந்த தீனை, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா வானத்திடம், பூமியிடம், மரங்களிடம் ஒப்படைக்கிறான். இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த அமானிதத்தை வானத்திடத்திலும் பூமியிடத்திலும் நாங்கள் எடுத்து காட்டினோம். அவைகள் எல்லாம் மறுத்துவிட்டன. அபைனா யஹ்மில்ஹா. இந்த பொறுப்பை சுமக்க முடியாது என்று இந்த வானம் மறுத்து விடுகிறது, இந்த பூமி மறுத்து விடுகிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸ்பக்ன மின்ஹா. இவைகளை சுமக்க முடியாது என்று இவைகள் எல்லாம் பயந்து விட்டன. ஆனால் வஹமலஹல் இன்சான், இந்த பொறுப்பை மனிதன் சுமந்து விட்டான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்து விட்டான், மிகப்பெரிய ஒரு அறியாமையை செய்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி ஒரு மகத்தான ஒரு பொறுப்பை நாங்கள் சுமந்திருக்கிறோம். அந்த பொறுப்பை தான் இந்த உலகத்திலே நபிமார்கள் சுமந்தார்கள், அதை மக்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். ஏன் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு பொறுப்பு? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிற போது, வலகத் பாஸனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்களை நாங்கள் அனுப்பினோம். எந்த ஒரு சமுதாயமும் தூதர்கள் அனுப்பப்படாமல் இருந்ததில்லை. ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. எல்லா சமுதாயங்களுக்கும் நாங்கள் தூதர்களை அனுப்பினோம். எதற்காக? அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மாத்திரம் இந்த மனித சமுதாயம் வணங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் அல்லாத இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற, வழிபடப்படுகிற அனைத்து கொள்கைகளையும் புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த உலகத்தில் நபிமார்கள் வந்து செய்தது என்ன? அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்
அவனுடைய வேதனைகள், அவனுடைய வேதத்தை மாத்திரம், அவனுடைய வகியை மாத்திரம், அவனுடைய தூதரை மாத்திரம் இந்த உலகத்திலே மனித சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்ற போதனையைத்தான் நபிமார்கள் உலகத்திலே செய்தார்கள். இதற்கான போராட்ட களத்திலே தான் நபிமார்கள் உலகத்திலே போராடி இருக்கிறார்கள். எந்த நபியுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். எந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுங்க, நூஹ் நபி எடுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை அவருடைய சமுதாயத்திலே நாங்கள் அனுப்பினோம். என்ன சொன்னார்? அந்த சமுதாயத்துக்கு சொன்னார், நீங்கள் மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்னார் என்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒரு சமுதாயத்திடத்திலே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு சமுதாயத்திடத்திலே பாவம் இருக்கலாம், ஏனைய தீங்குகள் இருக்கலாம், அனாச்சாரம் இருக்கலாம், கொலை இருக்கலாம், வட்டி இருக்கலாம், சூதாட்டம் இருக்கலாம், மதுபானம் இருக்கலாம். இந்த அனைத்துமே ஒழிக்கப்பட வேண்டியது என்றாலும் கூட அல்லாஹ் தஆலா இந்த அனைத்திலும் எதனை அல்லாஹ் முதன்மைப்படுத்துறான் தெரியுமா? முதலாவது சொல்றான், அல்லாஹ்வை மட்டும் இந்த சமுதாயம் வணங்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வருகிறார்கள். எவ்வளவு பாவம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது. விபச்சாரம் இல்லையா? அறியாமை இல்லையா? கொலை இல்லையா? மது இல்லையா? என்ன இல்ல? எல்லா பாவம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவு செய்தது விபச்சாரத்துக்கு எதிராக அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களா? கல்வி விழிப்புணர்வு மாநாடு நடத்தினார்களா? சூதாட்டத்தை ஒழிப்பதற்கு ஏதாவது புரோகிராம் பண்ணினாங்களா? இதெல்லாம் செய்தார்கள். முதலாவது செய்தது என்ன? இந்த உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்காக முயற்சித்தார்கள். எப்படி? வட்டியை ஒழிப்பதற்கு முதலே, கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு முதலே, அறியாமைக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு முதலிலே எதை சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை நோக்கி அழைத்தார்கள். என்ன சொன்னார்கள்? உமிர்து அன் உகாத்திலன் நாஸ், இந்த மனித சமுதாயத்தோடு போர் செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். என்ன போராட்டம்? ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இவர்கள் சொல்ல வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய போராட்டமும் முதலாவது கொள்கைதான். இதை நான் ஏன் சொல்றேன்? இந்த பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. இந்த பொறுப்பு, எந்த பொறுப்பை நபிமார்கள் செய்தார்களோ, எந்த பொறுப்பை இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களோ, அந்த பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்களா இதை லேசா செய்யலாம்? எதிர்ப்பு வராம, பிரச்சனை வராம, முரண்பாடு வராம இந்த பொறுப்பை செய்யலாம் நினைக்கிறீங்களா? முடியாது. இதை செய்ய முடியாது என்று ஏன் மலைகள் மறுத்தது? பலம் இல்லையா அதுக்கு? வானம் ஏன் மறுத்தது? அதுக்கு முடியாதா? நம்ம எல்லாம் சுமக்கிற பூமி மறுத்தது. ஏன் இவ்வளவு பெரிய பொறுப்பை செய்ய முடியாது? இந்த பொறுப்பை நீங்கள் சுமந்தால், இந்த பொறுப்பை நீங்கள் சரியாக இந்த உலகத்திலே நிறைவேற்றினால், உங்களுடைய பொருளாதாரம் அதற்காக செலவிடப்படும், உங்களுடைய கண்ணியங்கள் மானபங்கப்படுத்தப்படலாம், உங்களுடைய உயிர்கள் சேதப்படுத்தப்படலாம். உண்மை என்னவென்று சொன்னால், நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த பொறுப்பிலே மிகவும் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறோம். கொள்கையை சொல்லுவதற்கு சில நேரம் வெட்கப்படுகிறோம். நம்முடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும், கொள்கை எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நினைக்க தடுமாறுகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை ஒரு சிறந்த சமுதாயம் என்று சொல்றான். எதை வச்சு சொல்றான்? நம்முடைய வணக்கத்தை முன்னிலைப்படுத்தல, தொழுகையை முன்னிலைப்படுத்தல, நம்ம பிடிச்ச நோன்பை சொல்லல. எதை சொல்றான்? குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனித சமுதாயத்துக்காக வெளியாக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன், எதற்காக நீங்கள் சிறந்த சமுதாயம்? அல்லாஹ் என்ன சொன்னான்? குந்தும் கைர உம்மத்தின் லின்னாஸ் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லவைகளை நீங்கள் ஏவுகிறீர்கள், வதன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை தடுக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான். இப்படி நீங்கள் சிறந்த சமுதாயம். ஏன்? மக்களை நல்லதின் பக்கம் அழைக்கிறீங்க, பாவத்தை கண்டா தடுக்கிறீங்க. இந்த பொறுப்பு நம்முடைய தலை மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சிலர் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். அந்த நட்புக்கு அல்லாஹ் அடையாளம் சொல்லிவிட்டு என்ன சொல்றான்? யஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை ஏவுகிறார்கள், வயன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை தடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது ஆண்களுக்கு மட்டுமுள்ள கடமை அல்ல. இந்த செய்தியை, இந்த செய்தியை, வஹி என்ற இந்த கட்டளையை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு
ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. நீங்க நினைக்கலாம் பெண்களே இது ஆம்பளைகளோட வேலை தானே, எங்களுக்கு இதுல பொறுப்பு இல்லை நினைக்காதீங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள், வல் முஃமினாத் மூமினான பெண்கள். அல்லாஹ் சொல்றான் ரெண்டு சாராருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. இதை கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, அல்லாஹ்வுடைய பாதை, அதுவு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நான் அழைக்கிறேன், அலா பசீரத்தின், தெளிவான சான்றுகளோடு நான் அழைக்கிறேன், அன ஒமனித்தபனி, நானும் அழைக்கிறேன், என்னை பின்பற்றுகிறார்களே அவர்களும் அழைக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றானே. யார பொறுப்பு? உலகத்தில் வாழ்ற ஒவ்வொருவருடைய பொறுப்பும். இந்த பெருநாளுடைய தினத்திலே இந்த பொறுப்பை உங்களுடைய ஞாபகத்தில் வைக்கிறேன். எந்த பொறுப்பை? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த அமானத், இந்த அமானிதம், நாம் சுமந்து கொண்ட இந்த அமானிதத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு. அப்ப என்ன செய்யணும்? சத்தியத்தை சொல்லணும். சத்தியம் என்ன? தனி மனித கொள்கை பிரச்சாரம் அல்ல. அல்லாஹ்வின் குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு விட்டு சென்றார்களோ அதை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்படி செய்யணுமாயிருந்தா நம்ம கிட்ட சில தகுதிகள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? நபியே நீங்கள் சொல்லுங்கள், நானும் அழைக்கிறேன், என்னை பின்பற்றுவோரும் அழைக்கிறார்கள். சும்மா விளங்காம இல்ல, அலா பசீரத்தின், எங்களிடம் தெளிவான சான்றுகள் இருக்கிறது. அப்ப நம்ம முதலாவது இந்த அழைப்பு பணியை மக்களிடம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கான சான்றுகளை திரட்ட வேண்டும், அதற்கான ஆதாரங்களை திரட்ட வேண்டும். அந்த ஆதாரங்கள் அடிப்படையிலே மனித சமுதாயத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைய சமுதாய சூழ்நிலை நீங்க எடுங்க, பலதரப்பட்ட பிரச்சனையை முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிறது. ஒரு புறத்திலே சர்வதேச ரீதியாக முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு சதிமுயற்சிகள், எதிரிகளால் பிரச்சனைகள், இந்த கலிமாவை சொன்ன காரணத்துக்காக முஸ்லிம்கள் பல்வேறு நாடுகளிலே நசுக்கப்படுகிற நிலைமையை பார்க்கிறோம். இதுக்கு ஒரு புறம் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகிறார்கள், அடுத்த புறத்திலே இது ஏன் நடக்குது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய நிலைமை, நம்முடைய ஈமானிய பலம் குறைந்து போயிருக்கிறது. சகோதரர்களே, ஈமானிய வறுமையிலே நம்முடைய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தியம் என்ற இந்த வெளிச்சத்தை அந்த சமுதாயத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மார்க்கம் என்ற பெயரிலே இன்றைக்கு பல்வேறு அனாச்சாரங்கள், தனிமனித வழிபாடுகள், அல்லாஹ்வின் வேதத்தை விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை விட்டுவிட்டு என்ன செய்றாங்க? மதுஹபுகள் என்ற பெயரால், இமாம்களை பின்பற்றுகிறோம் என்ற பெயரால் ஒரு கூட்டம் வழிதவறி போகிறது. இன்னும் என்னது? தனி மனிதர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொண்டு அவர்களை கண்மூடித்தனமாக தக்லீது செய்து கொண்டு இன்னும் ஒரு கூட்டம் வழிதவறி போகிறது. இன்னும் ஒரு கூட்டம் குர்ஆன் சுன்னா மட்டும் எங்களுக்கு போதாது, இஜ்மாவும் இருக்கிறது, கியாஸும் இருக்கிறது என்று இஜ்மா கியாஸ் என்பதை வேறொரு மூலாதாரம் என்று நினைத்துக் கொண்டு நினைச்சாங்க. குர்ஆன் சுன்னாவை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு 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 வழியை தவிர அது ஒரு மேலதிகமான ஒரு மூலாதாரம் என்று நினைத்துக் கொண்டு இன்னும் ஒரு கூட்டம் வழிதவறி போறாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரச்சாரத்தை நாங்க மட்டும் செய்யல, இதுக்கு முன்னால் வந்த எல்லா இமாம்களும் செய்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இவர்கள் எல்லோரும் சொன்னாங்க, இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி, சஹீஹான ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அதுதான் எங்களுடைய மதுஹப். இந்த பிரச்சாரத்தை அவர்களும் இதைத்தான் செய்தார்கள். இந்த வேலையை நாங்கள் சமுதாயத்தில் செய்யணும். குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் படிக்கணும், வகுப்புகளை கலந்து கொள்ளணும், மார்க்க உபதேசங்களை கலந்து கொள்ளணும். இதை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு நமக்கு இருக்கிறது. நீங்க போகும்போது பலதரப்பட்ட பிரச்சனை வரும், உங்களை எதிர்ப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க, நல்ல கௌரவமா பழகின நண்பர்கள் உங்களை வெறுப்பார்கள். இதையெல்லாம் சந்திக்காம இந்த பிரச்சாரத்தை செய்யலன்னு நீங்க முடிவெடுத்தா இதை செய்யாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. ஏன் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யதீக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு வந்த சோதனை உங்களுக்கு வராமல் நீங்க லேசா சொர்க்கம் போலாம் நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுல் பஸாவு வல் லர்ராவு, துன்பங்களும் கெடுதிகளும் அவர்களை பிடித்துக் கொண்டது. வஸுல்சிலு, அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். எதுவரை? ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரும் தூதரை நம்பியவர்களும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வராதா என்று சொல்லுகிறவரை அவர்கள் சோதிக்கப்பட்டார்களே. இப்படி இல்லாம நீங்க லேசா நீங்க சொர்க்கம் நினைக்கிறீங்களா? உலகத்து பத்தன் நல்லதீன மின் கப்லியும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை எல்லாம்
நாங்கள் சோதித்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றோம். சகோதரர்களே, இந்த பணியை நீங்கள் செய்தால் உலகத்திலே அமைதி ஏற்படும். இன்னைக்கு அமைதி இழந்து சமுதாயம் தடுமாறுகிறார்கள். உலகத்தின் ஒவ்வொரு மூலைகளிலும் அநீதியின் குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு அநியாய செயல்கள் பர்மாவிலே நடந்து கொண்டிருக்கிறது, ஆப்கானில் நடந்து கொண்டிருக்கிறது, சிரியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இந்தியாவில் இல்லையா, இலங்கையில் இல்லையா? எல்லா நாடுகளிலுமே முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள், முஸ்லிம்களை இன சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்ற போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு காலம் இருந்தது. எப்படிப்பட்ட காலம்? நியாயத்துக்கு மட்டும் பயந்த ஒரு காலம், நேர்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி துணிந்து போராடிய ஒரு காலம். பதில் போர்க்களம் நமக்கு ஒரு பாடம் இல்லையா? 1000 பேர் முன்னாடி நிற்கிறாங்க, அதை எதிர்த்து 300 சொச்சம் பேர் போறா. எவ்வளவு தைரியம் வேணும்? ஆயுத பலம் இல்லாமல் போராட்டத்துக்கு எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் வந்தாங்க, போராடினார்களா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்தான்? லக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின், பதில் போர்க்களத்தில் உங்களுக்கு உதவி செய்தோம். செஞ்சானா இல்லையா? அந்த அல்லாஹ் மௌத்தா போய்த்தானா? செத்து போய்த்தானா? ஃபதவக்கல் அலல் ஹை அல்லதி லா யமூத், மௌத்தா போகாம இருக்கிறானே அந்த ரப்பை நீங்கள் தவக்குல் வையுங்கள். ஒரு கவலையான ஒரு செய்தி. இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முஸ்லிம்களுக்கு எதிரான பல பிரச்சனைகள். இதுக்கு என்ன காரணம்? கொள்கை ரீதியாக நாங்கள் பிளவுபட்டிருக்கிறோம். எதிரிகளை பொறுத்தவரையும் முஸ்லிம்களை ஒற்றுமையின்மை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். முஸ்லிம்களை வேண்டிய மாதிரி நசுக்கலாம். இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் சரியான முறையிலே இதற்கு கண்டனம் தெரிவித்தால் இலங்கையில் நடக்கிற பிரச்சனையை அழிப்பதற்கு ஒரு 5 நிமிஷம் போதும். பர்மா நடக்குது. என்ன காரணம்? ஒரு காலம் இருந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய போராட்ட காலம். காலித் இப்னு வலீத் ஆப்பிரிக்க வயல்வெளிகளிலே நடந்து சென்றார். அந்த வயல்வெளிகளுடைய பச்சை பசேல் என்ற அந்த வயல்வெளிகளிலே அங்கிருக்கிற பொருளாதாரத்தை மதீனாவுக்கு கொண்டு வர நினைக்கல. நீதிக்காக போராடுகிறார். அந்த மன்னரிடத்தில் போய், அதாவது ரோம மன்னரிடத்தில் போறார். அவர் கேட்கிறார், என்னத்துக்கு வந்தீங்க? நீதியை நிலைநாட்ட வந்திருக்கிறோம், சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறோம். காத்திலூஹும் ஹத்தா ஹத்தா தகுன ஃபித்னத்துன் வ யகூன தீனு குல்லுஹு லில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்தில் வருவதை போராடுங்கள் என்ற போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். தைரியமாக அவர்களுக்கு முன்னால் சத்தியத்தை சொன்னார்கள். ஆனால் 1990 வளைகுடா யுத்தம் நடக்குது. வளைகுடாவுக்கு போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கப்படுது, எதற்காக நீங்கள் இங்கே வந்தீர்கள்? என்ன சொன்னார்கள்? ஜினாக்கும் லினுஸஹிய ஹத்ர் ரப் அல்லதி ஜஅல் பித்ரூல ஃபீ ஜஸீரத்தில் அரப், இந்த அரபு தீபகற்பத்திலே பெட்ரோலை உருவாக்கிய இறைவனின் தவறை திருத்த வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரரே, இந்த நிலை உடைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம்கள் ஓரணியிலே திரள வேண்டும். ஓரணி என்று நான் சொல்வதை நீங்கள் தவறாக புரிந்து எல்லாரும் ஒன்று கூறுறது என்று வழங்கிறாங்க. எதிலே? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், எதிலே? அல்லாஹ்வின் கயிற்றிலே நீங்கள் ஒன்றுபடுங்கள். ஹப்லுல்லாஹ் ஹுவல் குர்ஆன், அல்லாஹ்வின் கயிறு என்றால் என்ன? அல்லாஹ்வின் குர்ஆனிலே நீங்கள் ஒன்றுபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். சகோதரர்களே, இந்த நிலை நமக்கு வர வேண்டும். இந்த ஒற்றுமை நமக்கு வருமாக இருந்தால், இந்த சகோதரத்துவம் கொள்கை ரீதியாக கட்டியெழுப்பப்படுமா இருந்தால், அல்லாஹ்வின் வேதத்திலும் நபியுடைய சுன்னாவிலும் இந்த சகோதரத்துவம் கட்டியெழுப்பப்படுமாக இருந்தால், இந்த உலகம் சில வினாடிகளுக்குள் அல்லாஹ்வின் பிடிக்கு வரும். அல்லாஹ்வின் தீனுக்கு இந்த உலகம் வரும். ஆனால் கவலை, கோழைத்தனமான ஒரு வாழ்க்கை முஸ்லிம் சமுதாயம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈமானிய பலமற்றவர்களாக, ஈமானிய வறுமை உள்ளவர்களாக நம்முடைய சமுதாயம் உலக அளவிலே மாறி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உங்களை பற்றிய அச்சம் ஒரு காலத்தில் எதிரிகளுக்கு இல்லாமல் போகும். நீங்கள் பெரும்பான்மையாக இருப்பீர்கள், உங்களை எதிர்ப்பதற்கு எதிரிகள் ஒன்று திரளுவார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நம்முடைய பலவீனம் எதிரிகளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக, சாதகமாக மாறி இருக்கிறது. என்ன பார்க்கிறாங்க? இவங்களை தட்டினா ஒன்றும் நடக்காது, வெறும் வெத்து பேப்பர் என்று சொல்கிற அளவு முஸ்லிம்களுடைய நிலை மாறி போயிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிந்தனையை உங்களுடைய உள்ளத்திலே விதைக்கிறேன். நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் படிங்க, இந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. பயப்படாதீங்க, ஒழிக்காதீங்க, மறைக்காதீங்க, விளையாதீங்க. கொள்கை என்றால் கொள்கை, எங்க போனாலும் கொள்கை தான். கொள்கைக்கு எதிராக, கொள்கைக்கு முரணாக எங்கு நடந்தாலும் தட்டி கேளுங்க. ஒரு சமுதாயம் தவறு செய்கிறது, இன்னும் ஒரு சமுதாயம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. தடுக்காத, தவறை தடுக்காத
அந்த சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கப்பலிலே பிரயாணம் செல்பவர்களை போல கீழே ஓட்ட போறது மேலே இருந்து பார்க்கறாங்க. என்ன நடக்கும்? கீழே தானே போகட்டும் என்றால் என்ன நடக்குமோ, தடுக்காவிட்டால் உங்களுக்கும் அதுதான் நடக்க போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாளுடைய தினத்திலே உங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்கள் ஒரு நியத்தை வச்சுக் கொள்ளுங்க. இன்றிலிருந்து என்னுடைய கடமை மார்க்கத்தை படிப்பது, பிரச்சாரம் செய்வது. இந்த உலக வாழ்க்கை நம்மளை ஏமாற்றி விடுகிறது. இந்த உலக வாழ்க்கையினுடைய பிஸி நம்மளை ஏமாற்றி விடுகிறது. நீங்கள் முடிவெடுங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பேன், அதை நான் ஒருவருக்காவது என் வாழ்க்கையில சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையிலே அதற்கான நேரத்தை நான் செலவிடுவேன். நீங்க நினைக்கலாம் என்னமோ உங்களை வச்சுதான் உலகத்திலே மார்க்கத்தால அப்புறம் போறாங்க. நீங்க தேவையே இல்லை அவனுக்கு. என்னது உங்களோட தேவை இல்லை. நம்ம உள்ளத்துல அப்படி வந்துடக்கூடாது. இந்த ஃபிதா தான் உலகத்துக்கே வழிகாட்ட போகுது. இல்லை, நம்ம இல்லைன்னா அவன் செய்வான். நம்ம ஆட்கள எண்ணத்துல வாரது சில நேரம், நாங்க இல்லாட்டி இந்த மார்க்கத்தை செய்ய முடியாது, நாங்க இல்லாட்டி இந்த எண்ணப்பாடு வந்துடக்கூடாது, தௌஹீத் சௌரத்து வரக்கூடாது, நாங்க இல்லைன்றாலும் செய்வான். அல்லாஹ்வுக்கு இந்த மார்க்கத்தை வளர்க்கணும்னு நினைச்சா இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர், கெட்டவனை கொண்டு கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான் என்ற செய்திகளை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலைப்பாட்டை உங்களுடைய மனதிலே நீங்கள் ஆழமாக பதிந்தவர்களாக கடைசியாக ஒரு செய்தியை சொல்கிறேன். பெருநாளுடைய தினத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு சொல்வார்கள், பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு. ஏன் தர்மம் செய்யுங்க? நீங்கள் நிறைய நரகத்தில் இருக்கிறீங்க. என்ன காரணம்? நிறைய திட்டுறீங்க, பிள்ளைகளை எல்லாம் திட்டுறீங்க, கணவனுக்கு நன்றி கெட்டு நடக்கிறீங்க. ஒரு பொம்பளை எழுப்பி கேட்டாங்க கேள்வி, ஏன் நாங்க நரகத்துக்கு சொன்ன காரணம் சொல்றாங்க, தர்மம் செய்யுங்க. சொன்ன உடனே பெண்கள் தங்களுடைய காதணிகளை, தங்களுடைய தங்க ஆபரணங்களை எல்லாம் கலட்டி விழாததில் அவங்க கையில் ஒப்படைத்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இன்றைய தினத்திலே நீங்க தர்மம் செய்யுங்க. ஏனென்று சொன்னால் இந்த பள்ளிவாசலை உங்களுக்கு தெரியும், இதை நாங்க சொந்தமாக வாங்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பவுண்ட் இந்த பள்ளிவாசலுக்கு தேவைப்படுகிறது. சகோதரர்களே, நீங்க நினைச்சால் அல்லாஹ்வை கொண்டு தவக்குள் வைத்தால் ஒரு மாதம் கூடுதல், ஒரு மாதத்திலே 2 லட்சம் சேர்க்கிறது ஒரு சப்ஜெக்டே இல்லை. மனசு வச்சா முடியும். அல்லாஹ்வுக்காக இந்த விஷயத்தில் முன்னுக்கு வாங்க. உங்களால் முடியுமான பொருளாதார நீங்க செய்ய வஸ்துக்கு ஏன் லிம தகுலுன மா லா தஃபலுன், நீங்க செய்யாத அடுத்தவங்க ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு 10 பவுன் கொடுக்க முடியல, அடுத்தவனுக்கு கேக்குறீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க செய்யுங்க, உங்களால் முடியுமான வரை பொருளாதாரத்தை நீங்கள் செலவழியுங்கள். இந்த பள்ளிவாசலை சொந்தமாக்கி இதன் ஊடாக இந்த கொள்கை பிரச்சாரத்தை நீங்கள் இந்த பிரதேசத்திலும் இதற்கு அப்பால் வெளி உலகத்துக்கும் கொண்டு போவதற்கு கண்டிப்பாக நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு பவுனுக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக இந்த பணியிலே நீங்கள் காலெடுத்து வைக்க வேண்டும். மனிதர்கள் என்ற வகையிலே சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவைகளையும் தாண்டி குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே உடன்பாடு காணக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர்களாக இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இன்றைய பெருநாள் தொழுகை உங்களால் முடியுமான தர்மம் மேக்சிமம் எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அல்லாஹ்வுக்காக நீங்க செய்யுங்க. உங்களோட சக்திக்கேற்ப நீங்க இதை பங்களிங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் செய்வான் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக, குறிப்பாக பெண்கள் பகுதியில் யாராவது ஒருவர் எழும்பி, அதாவது உங்களோட அந்த சேமிப்போட இந்த தர்மங்களை நீங்க என்ன செய்யலாம், சேர்க்கலாம். ஒரு சகோதரி எழும்பி என்ன செய்யுங்க, பெண்கள்ட்ட நீங்க போய் கேளுங்க, தாராளமாக கேளுங்க. விழாவில் இல்லாமல் கேட்டுக்கிறாங்க, ஒரு ஆட்டை கொடுங்க. பெண்கள் பகுதி யாராவது ஒரு ஆள் வாங்க, எங்க சகோதரி இந்திரா பிரதரை வைத்து கொடுங்க, அவங்க தானே வேலை கொடுங்க. அதே மாதிரி ஆண்கள் பகுதியில் ஒரு ஆள் என்ன செய்யுங்க, உங்களோட முடியுமான மேக்சிமம் உங்களோட பங்களிப்பை கண்டிப்பா நீங்க செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வாங்க. ஆண்கள் பகுதியில் ஒரு அழும்பு வரும், யார் அழும்புங்க, ஒரு ஆள் அழும்புங்க, நீங்க ஒரு ஆள் முடியுமான வரைக்கும் கொஞ்சம் வரா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பெருநாள் தினத்தில் இந்த முவானக்கா செய்யறதுக்கு எந்த விதமான ஆதாரம் சந்திக்கும் போது முசாவா செய்வது என்பது இருக்கிறது. முடியுமான வரைக்கும் அல்லாஹ்வுக்காக இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் வாரி வழங்குங்க. இந்த பள்ளிவாசலை நாங்கள் சொந்தமாக்கணும், அது மேக்சிமம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ். யார் ஒரு நாள் வாங்க, இங்கிலீஷ் சொல்லுங்க, வாங்க. அல்லாஹ்வுக்காக முடியுமான வரைக்கும் அல்லாஹ்வுக்காக